மகா சிவராத்திரி 4 கால பூஜைகளில் என்னென்ன அபிஷேகம் நடக்கும் தெரியுமா? மகா சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து சிவாலயத்தில் நடைபெறும் 4 கால பூஜை வழிபாடுகளின் போது லிங்க தரிசனம் செய்ய வேண்டும். சக்திக்கு 9 ராத்திரி, அது நவராத்திரி. சிவனுக்கு ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. சைவ மக்கள் கடைபிடிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியமானது சிவராத்திரி ஆகும். மகா சிவராத்திரி தினத்தில் சிவ ஆலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்றால் புண்ணியம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். சிவபெருமான் ஆளாள விஷத்தை உண்டு மயங்கி சாய்ந்தார். அப்போது சிவபெருமானை தேவர்கள் பூஜித்த காலம் சிவராத்திரி. பிரளய காலத்தில் உலகம் முற்றிலுமாக அழியாமல் இருக்க இந்த அகிலத்தின் அன்னையான அகிலாண்டேஸ்வரி ஈசனை சிவராத்திரி அன்று 4 ஜாமத்திலும் பூஜை செய்தார். மகா சிவராத்திரி அன்று பல மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகங்கள் செய்ய முடியாதவர்கள் தண்ணீரையும் வில்வ இலையையும் சர்வேஸ்வரனுக்கு சமர்ப்பித்து வெல்லம் பச்சரிசியையும் நெய்வேத்தியமாக படைத்து வணங்கி ஓம் நம சிவாய ஹர ஹர மகாதேவ என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே சகல நன்மைகளும் தருவார் சிவபெருமான் என்பது நம்பிக்கை. மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசியில் கடைபிடிப்பது மகா சிவராத்திரி எனப்படும். மகா சிவராத்திரி அன்று இரவில் உலகில் உள்ள எல்லா லிங்கங்களிலும் சிவன் தோன்றுகிறார் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரி தினத்தில் 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். இதில் பங்கேற்று இறைவனை வழிபட வேண்டும். சிவராத்திரி 4 ஜாம பூஜைகள். சிவராத்திரி தினத்தன்று சிவாலயம் சென்று பஞ்சாட்சரம் அல்லது சிவநாமத்தை ஜெபிக்க வேண்டும். சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து சிவாலயத்தில் நடைபெறும் 4 ஜாம பூஜை வழிபாடுகளின் போது லிங்க தரிசனம் செய்தல் மற்றொரு முக்கிய விதியாகும். முதல் ஜாமம் அபிஷேகம், பஞ்சகவ்ய அபிஷேகம், சந்தன பூச்சு, வில்வம், தாமரை அலங்காரம், அர்ச்சனை, பச்சை பயிறு பொங்கல் நிவேதனம், ரிக்வேத பாராயணம். 2ஆம் ஜாம அபிஷேகம் சர்க்கரை, பால், தயிர், நெய் கலந்த ரவை, பஞ்சாமிர்த அபிஷேகம், பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்துதல், துளசி அலங்காரம், வில்வம் அர்ச்சனை, பாயசம் நிவேதனம், யஜூர்வேத பாராயணம். 3ஆம் ஜாமம் அபிஷேகம் தேன் அபிஷேகம், பச்சை கற்பூரம் சாத்துதல், மல்லிகை அலங்காரம், வில்வம் அர்ச்சனை, எள் அன்னம் நிவேதனம், சாமவேத பாராயணம். 4ஆம் ஜாமம் அபிஷேகம் கருப்பஞ்சாறு அபிஷேகம், நந்தியாவட்டை மலர் சாத்துதல், அல்லி நீலோற்பவம், நந்தியா வர்த்தம் அலங்காரம், அர்ச்சனை, சுத்தானம் நிவேதனம், அதர்வண வேத பாராயணம். சிவபூஜை விதி தவறாமல் 4 ஜாமத்தும் ஜாமத்திற்கு ஒரு முறையாக பூஜை செய்ய வேண்டும். கண் விழித்தால் புண்ணியம் அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவன் சிவராத்திரி அன்று விழித்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று சிவன் கோயில்களிலோ மற்றைய கோவில்களிலோ 4 ஜாமமும் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டும் தான தருமங்கள் செய்தும் சிவபெருமானின் புகழ் பாடியும் சிவ புண்ணியம் அடையலாம். புராண கதை முருகப்பெருமான், சூரியன், இந்திரன், யமன், அக்கினி, குபேரர் போன்றவர்கள் மகா சிவராத்திரி பூஜை செய்து பலனடைந்தார்கள். அதுபோல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ததால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு மனைவியாக அமைந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததால் சக்ராயுதத்தை பெற்றார். அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியை மனைவியாக அமையப் பெற்றார் என்கின்றன புராணங்கள்.